வர்ஷிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? நம்மிடையே இருக்கின்ற அகங்காரத்தை நீக்கி நமக்குள் ஒரு அருள் பேராற்றலையும் அறிவு பேராற்றலையும் பெருக்கி தரக்கூடிய அப்போ இந்த வணங்குதல் என்றதில் முதலில் யாரை வணங்கலாம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய ஈகோவை அடிக்கிற முதல் தந்திரம் எது என்று சொன்னால், அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, வர்ஷிப் அப்படிங்கிற ஒரு நிலையை பற்றி பார்க்க போகிறோம். வணங்குதல் அவசியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைய தலைமுறைகள் அந்த வர்ஷிப்பனுடைய அவசியம் எனக்கு என்ன இருக்குன்னா, எதுக்கு வணங்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பெரும்பாலான இளைய தலைமுறைகள் அப்படி ஒரு போக்கில் இருக்காங்க. ஸோ இதை செய்வதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகிறது, இது செய்வது எவ்வளவு அவசியம், இப்படி செய்யலைன்னா இப்படி செய்யாதவர்களுடைய தலை இருந்தும் பயனற்றது, அவர்கள் தலை இருந்தும் யூஸ்லெஸ் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பதிவில் பார்ப்போம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய ஞானாசிரமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரிய தகவல்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது. வர்ஷிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி திருவள்ளுவர் முதல்ல என்ன சொல்கிறார்ன்றது பார்ப்போம். கோலில் பொரியன் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்கிறார். அதாவது 8 வகை குணத்தையுடைய இந்த இறை பேராற்றலை வணங்காதனுடைய தலை இருந்தும் பயனற்றது. 8 வகை குணங்கள் என்று சொல்கிறார். 8 வகை குணங்களை உடையவன் இந்த இறைவன் அல்லது இந்த இயற்கை, அல்லது நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் எந்த மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, 8 வகை குணங்கள் என்பது இந்த இறைவனுக்கு இருக்கிறது. அப்படி 8 வகை குணங்களை உடைய இறைவனுடைய தாள், அவனுடைய திருவடிகளை வணங்காத ஒரு தலை இருந்தும் பயனற்றது அப்படி சொல்லியிருக்கார். அப்படி 8 வகை குணங்களை உடைய அந்த இறை பேராற்றலை வணங்காதனுடைய தலை இருந்தும் பயனற்றது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதற்கு முன்னால் இப்படி வணங்குவதனாலே நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கலாம். பொதுவாகவே கீழ்ப்படிதல் அல்லது வணங்குதல் என்கிற பெரியவங்களுக்கு வணங்குறது அல்லது இறைவனுக்கு வணங்குவது, நம்மை விட அறிவிலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்தவர்களை கண்டால் வணங்குவது, இது எவ்வளவு நமக்கு பலனை தருகிறது என்று சொன்னால், நம்மிடையே இருக்கின்ற அகங்காரத்தை நீக்கி நமக்குள் ஒரு அருள் பேராற்றலையும் அறிவு பேராற்றலையும் பெருக்கி தரக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் இந்த வணங்குதல் மூலமாக நமக்கு கிடைக்கிது. எப்பொழுது நாம் வணங்க கற்றுக்கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும். இன்றைய தலைமுறைக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வணங்குவது என்பது உங்கள் அகங்காரத்தை நீங்கள் ஆள்வது. நீங்கள் ஒருத்தர் வணங்குறீங்க சொன்னால் உங்கள் அகங்காரம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரம் மட்டும் நம்ம எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் நமக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரணும்னு சொன்னாக்கா இந்த வணங்குதல் என்கின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த வணங்குதல் என்றதில் முதலில் யாரை வணங்கலாம் என்று சொன்னால், ஒரு சின்ன வயசு பசங்களாக இருந்தால் அவங்களுடைய பெற்றோர்களை வணங்கணும். குழந்தைகளாக இருந்தால் முதல்ல அவங்களுடைய வணக்கம் தாய் தந்தையர்களுக்கு வணங்குறது. இது பொதுவான விஷயம். யாராக இருந்தாலுமே பெற்றோர்களை வணங்குவது முதன்மையானது. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இந்த உலகம், இந்த கேலக்சியில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் படைத்து, அல்லது அந்த படைத்து என்று சொன்னாலும் அது உருவாகி இருந்தாலும் அந்த இயற்கையினுடைய பேராற்றலை வணங்குவது என்பது நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துகிறது. அந்த வணக்கமானது மென்மேலும் உயர்த்துகிறது. அப்படி அந்த இயற்கை பேராற்றலை 8 வகை குணங்களாக வள்ளுவர் சொல்லுகிறார். 8 வகை குணங்களை உடைய அந்த இயற்கை பேராற்றல் இறைவனுடைய அந்த திருவடிகளை நாம் வணங்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட 8 வகை பேராற்றலை திருவடிகளை நாம் வணங்காது இருந்தோமானால் நமக்கு இந்த தலை, இந்த 5 பொறிகள் நமக்கு இருக்கிறதே, கண், வாய், காது, மூக்கு, இப்படி என்று 5 பொறிகள் இருக்கிறது. இந்த 5 பொறிகளுடைய தலை இருந்தும் அது பயனற்றது என்று சொல்கிறார். அப்படின்னா அப்போ அவங்கள பற்றி நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கும் பாருங்கள். ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு மனிதன், இப்படி இறைவனை வணங்காத ஒரு மனிதன் இருந்தும் பயனற்றவன் என்று சொல்கிறார். அப்படி 8 வகை குணங்களுடைய இறைவன், அப்படி என்ன அந்த இறைவனையே அந்த ஒரு பெருமைக்கு நாம் சொல்லுகிறோம். அந்த இறைவன் ஏதாவது குணங்களை உடையவன் சொல்ல, குணமில்லாதவன் தான், எந்த நிர்குணமுடையவன் தான். அப்படி நிர்குணமுடையவனுக்கு என்ன பண்புகள் இருக்கிறதோ அது 8 வகை பண்புகள். அதுதான் பண்புகளைத்தான் நாம் குணமாக பேசுகிறோம். அப்படி ஒரு பண்புகளை பார்க்கும் பொழுது
மிக சிறிய வடிவானவன் இருக்கிறான். மிகச்சிறிய வடிவம், அந்த அந்த ஆற்றலுக்கு அதாவது அணு என்று சொல்லுகிறோமே, அணுவில் ஆரம்பித்து மிகப்பெரிய வடிவமான, இன்றைக்கி நம்ம கேலக்சியில் மிகப்பெரிய விண்கல் வருதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய பெரிய விண்கல் இருக்கிறது. பல பல கிரகங்கள், அண்டங்கள் எல்லாம் மிக பெரிதாக இருக்கின்றனவே. இந்த உலகத்தில் எதெல்லாம் மிக பெரிதாக இருக்கிறதோ அந்த பெரிதாக இருக்கின்றது ஒரு குணம். அதே போல் அணுவிற்கு அணுவாக, அதற்கு அப்பாலும் மிகச்சிறியவனாக இருக்கக்கூடியதும் என்று சொல்லக்கூடிய சிறிய வடிவம். ஆக சிறிய வடிவமாக இருக்கின்ற ஒரு குணம், அடுத்ததாக மிக பெரியதாக இருக்கின்ற ஒரு குணம். அப்போ இறைவன் எந்த நிலையிலும் அவன் மிகச் சிறியவனாகவும் இருக்கிறான், அதே சமயம் மிக பெரியவனாகவும் இருக்கிறான். அப்படி நாம் அந்த கோணத்தை, அந்த பண்புகளை பார்க்கணும். அடுத்ததாக இறைவன் மிக லேசானவன். இந்த உலகத்தில் மிக லேசானது எது? மிக லேசானது என்று பார்க்கும்பொழுது நம்முடைய முடியானது ரொம்ப லேசாக இருக்குது. இன்னும் அதை விட கீழே இன்னமும் லேசான பொருட்கள் இருக்கின்றன. அப்படி மிக லேசானது உலகத்தில் எது இருக்கிறதோ, மிக எடை குறைவானது எது இருக்கிறதோ அதுவாகவும் இறைவன் இருக்கிறான். அதே சமயம் மிக அதிக நிறையுள்ள ஒரு பொருளாகவும் இறைவன் இருக்கிறான். அப்படி அதிக நிறையுள்ள பொருளாக பார்க்கும்பொழுது இந்த உலகம் மிகப்பெரிய நிறையுடையது. இந்த உலகத்தை காட்டிலும் பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன. அப்படி அந்த உலகம் எல்லாம் அதிக நிறையுடையவனாக இருக்குது. அப்போ அதிக நிறையுடைய குணத்தை உடையவன் அதிக நிறையில்லாத மிக லேசான குணத்தையும் உடையவனாக இருக்கிறான். இப்படி 4 குணங்கள். அடுத்ததாக 5வதாக ஒரு குணத்தை பார்க்கும் பொழுது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பொருளாக இருக்கிறான். எந்த இடத்தில் பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும், நீங்கள் காணும் இடத்திலும் காணாத இடத்திலும் அவனே தோற்றமாக இருக்கிறான். அப்போது இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்ற பொருள். அப்படிப்பட்ட ஒரு பண்பை உடையவனாக இருக்கிறான். இப்படி ஒரு 5வது குணத்தை பற்றி சொல்லுகிறோம். 6வது குணமாக சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் காணுகின்ற வடிவம், நீங்கள் உலகத்தில் என்னெல்லாம் பார்க்கிறீர்களோ அதனுடைய வடிவம் அத்தனையும் அவனாகவே இருக்கிறான். எப்படிப்பட்ட வடிவத்தையும் எடுக்க ஒரு நிலையுடைய இறைவனாக அவன் எல்லா இடங்களிலும், எல்லா சமயங்களிலும், எந்த நிலையிலும் கூட சிறிய வடிவமோ பெரிய வடிவமோ வேறு வடிவமோ எந்த வடிவத்தையும், இப்படி எல்லா நிலையிலும் எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய பண்புடையவனாக இருக்கிறான். அடுத்து 7வது பண்புகளாக பார்க்கும் பொழுது இந்த 5 பூதங்களையும் தன்வசப்படுத்தியவனாக, இந்த 5 பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லுகிறோமே, இந்த 5 பூதங்களும் அவனுடைய வசமாக இருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய செயல்பாடு எல்லா இடங்களிலும், தேவைப்பட்ட இடத்திலே, தேவை இல்லாத இடத்திலே, எல்லா இடங்களிலும் அது ஒரு சமநிலையை எப்பொழுதுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இந்த சமநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை யார் கொடுக்கிறார்கள்? அது எப்படி அந்த ஒரு பண்பை உருவாக்கி கொள்கிறதுன்னு சொன்னால், இந்த இயற்கையாகவே இந்த அமைப்பானது தன்னுடைய செயலை ஒரு சமநிலைக்குள் வைத்துக்கொண்டே இந்த உலகத்தையும் இயக்க செய்கிறது. அப்படிப்பட்ட பண்பு அந்த இறைவன் என்கின்ற ஒரு குணத்திற்கு சேர்க்கிறது. ஆகையினால 7வது குணமாக இந்த பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தியவனாக இறைவன் ஒரு தோற்றமளிக்கிறான். அடுத்ததாக பார்க்கும்பொழுது இந்த உலகத்திலே மொத்தம் 7 வகையான பிறப்பு இருக்கிறது. அதாவது 8வது குணமாக நாம் என்ன சொல்கிறோம்? 7 வகை பிறப்பு இருக்கிறது. 7 வகை பிறப்பையும் தன் இஷ்டம் போல் ஆட்டு வைக்கின்ற, அதை உருவாக்குவது, அதை காப்பது, அதை அழிப்பது, இப்படி 3 நிலையிலும் இறைவனாகப்பட்டவன் அந்த 3 நிலையிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆக 7 வகை உயிரினங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டு அந்த 7 வகை உயிரினங்களையும் உருவாக்குவதும் ஆக்குவதும் அழிப்பதுமாக இருப்பதனாலே இறைவன் வகை குணம் உடையதாக சொல்கிறான். அப்படி இந்த 8 குணங்கள் சேர்கின்ற பொழுது அதைத்தான் நாம் இறைவன் என்று சொல்கிறோம். இறைவன் என்ற ஒரு தனி மனிதனாகவோ அல்லது அவர் ஒரு சுப்பீரியர் பவர் என்றோ நாம் எடுத்துக்கொள்ளாமல் இறை பேராற்றல், அதுக்கு நம்ம பேர் வைக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு பேர் வைக்கணும். அப்போ என்ன பேர் வைக்கணும்னா வகை குணத்தான் என்றால் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். வகை குணத்தான். நான் சொன்ன இந்த 8 குணங்களை உடைய அம்சமாக ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதுதான் இறைவனுடைய அம்சம். அப்போ அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் தோன்றி இருக்கிறோம். இவைகள் எல்லாம் தான் நாம் நம்மை உருவாக்குவதற்கும் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்குமான எல்லா விஷயங்களையும் அளிக்கின்றது. அப்படி அளிக்கக்கூடிய நிலையிலே அதை நாம் வணங்குதல் மூலமாக அந்த பேராற்றலானது நமக்குள்ளும் ஒளிர்விட ஆரம்பிக்கிறது. நமக்குள்ள இந்த பேராற்றல் ஷைன் பண்ணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஆசிரியரிடம் வணங்குகிறீர்கள், அல்லது அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட வணங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய ஈகோ அந்த இடத்துல அழிக்கப்படுது. அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஈகோ. இப்போ எல்லா மனிதனுக்கும் ஈகோ உண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய ஈகோவை அடிக்கிற முதல் தந்திரம் எதுவென்று சொன்னால்
அவர்களை வணங்குவது. ஸோ எப்போ நீங்கள் ஒரு மனிதனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த வர்ஷிப் என்கின்ற விஷயத்தை கடைபிடிக்கணும். அப்போ உங்களை விட மூத்தோரை கண்டால், உங்களை விட கல்வியில் சிறந்தவர்கள் அறிஞரை கண்டால், அல்லது ஆசிரியரை கண்டால், அல்லது இறைவனை கண்டால் எங்கும் வணங்க கற்றுக்கொள்ளுங்கள். வணங்குதல் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும் என்கின்ற ஒரு அரிய தத்துவத்தை தான் திருவள்ளுவர் கோலில் பொரியன் குணமிலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லுகிறார். ஆகையினால் அன்பர்களே, வணங்குதல் என்பது மிக முக்கியம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற அரிய பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.